ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரியவாளோட ஒரு அருள்வாக்கு தீபாவளி பற்றியது. நன்றி செலுத்த வேண்டிய நரகாசுரன். மகானின் உபதேசங்களாட்டும் சில பாக்கியசாலிகளான பக்தர்களிடம் அவர் சம்பாஷணை செய்த அருள் வாக்குகளிலும் இருக்கட்டும், மற்ற எவரும் இதுவரை தெரிவிக்காத புது கோணத்தோட விளக்கங்கள் அருளப்பட்டிருக்கும். தீபாவளி பற்றின பெரியவாளோட அருள்வாக்கு ஒன்றை பற்றி இரா கணபதி அவர்கள் விவரிக்கிறார். பேசுவது பெரியவாதானா என்பது போல அன்று தூக்கி வாரி போட்டதான் இவருக்கு. எனக்கு என்னவோ பகீரதனை விட நரகாசுரனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பெரியவா தொடங்கிய போது அங்கே இவருடன் கூடியிருந்த அத்தனை பக்தர்களுக்கும் பேச தோணலையாம். தொடர்ந்து அங்கே மௌனம் நிலவ ஸ்ரீ பெரியவாளை சிறிது நேரத்திற்கு பின்னாடி தன் வதனத்தில் சிறு புன்னகை அரும்ப ஏன்னு சொல்லுங்கோ என்று புரியாத புதிரான விடையை கேட்குறாராம். அப்போதும் ஒருத்தரும் வாய் திறந்து ஒன்றும் சொல்லலை. ஒரு பக்தர் பொறுமை இழந்து பெரியவா தான் சொல்லணும் அப்படின்னு விழுந்து நமஸ்கரிக்கிறார். உடனே இலக்கிய சுவைப்பட ஸ்ரீ பெரியவா பேசலானார். அதுக்குன்னு பகீரதனை பிடிக்காமல் இல்லை, தபஸ்னு சொன்னாலே அவனோட தபஸ் தான். லோகம் பூராவும் பேசுகிறபடி பண்ணினவனாச்சே. அவனுக்கு எத்தனை பித்ரு பக்தி, லோகத்துக்குத்தான் அவனால் எத்தனை உபகாரம். தேவலோகத்திலிருந்து கங்கையை பூலோகத்தில் பாய வச்சு இயற்கை வளத்துக்கு இயற்கை வளம், அதோட கூட 1000 மடங்கு புண்ணியத்துக்கு புண்ணியம் சேர்த்து கொடுத்தவனாச்சே. அதனால் எல்லோரும் பண்ணுறாப்புல சோஸ்திரம் பண்ண வேண்டியது தான், கூடவே நன்றியும் சொல்லணும். ஆனாலும் அவனையே சோஸ்திரம் பண்ணுறது, அவனுக்கே நன்றி சொல்கிறதுன்னு வச்சுட்டு நரகாசுரனை அவன் செஞ்ச கெட்டவைகளுக்காக தூஷணை பண்ணுறது, நமக்கெல்லாம் தீபாவளி வரமாக வாங்கி தந்ததற்காக கொஞ்சம் பாராட்டுறதுன்னா அது நியாயமாக இல்லை. என்ன கேட்டால் நரகாசுரனை தான் எப்படி இருந்த அசுரன் எப்படி மாறிட்டான்னு ரொம்பவே கொண்டாடணும். பகீரதனால் நமக்கு புண்ணிய நதி கிடச்சிருக்கு, அது பெரிய உபகாரம், வாஸ்தவந்தான். ஆனால் ஜனங்களுக்கு கங்கை கிடைக்கணும்னு உத்தேசித்து அதை அவர் வருவிச்சதா தெரியலை. பாதாள லோகத்தில் பஸ்மமாக கடந்த தன்னோட பித்ருக்களுக்கு கங்கா ஜலத்தால் சொர்க்கம் கிடைக்க இதை சாதிச்சிடணும்னு உத்தேசம் பண்ணி படாத பாடுபட்டான். கோகர்ணம் போய் பிரம்மாவை குறித்து பஞ்சாக்னி நடுவில் கடுமையாக தபஸ் பண்ணி ஈஸ்வரனும் கங்கையும் தன் ஜடாபாரத்தில் தங்கி பூமியிலே ஓடவிட அந்த கங்கையை பாதாளத்தில் கொண்டு விடுறது தான் பகீரதோட நோக்கமாகவே இருந்தது. அதை பாரத புண்ணிய பூமியில் 1600 மைல் பாயும்படி செஞ்சு சமுத்திர வழியாக பாதாளத்தில் கொண்டு விட்டது. பகீரதன் செஞ்சது இன்சிடென்டல் தான், இன்டென்ஷனல் இல்லை. ஆனால் நரகாசுரனோ கிருஷ்ண பரமாத்மாவோட சுதர்சன சக்கரத்தால் கழுத்தறுவிட்டு அடுத்த க்ஷணமே பிராணன் போயிடலாம்ன்ற ஸ்டேஜில் கூட தன்னோட க்ஷேமத்தையோ பித்ருக்கள் மாதிரியான தன்னோட பந்துக்களுடைய க்ஷேமத்தையோ நினைக்காம லோகக்ஷேமத்துக்காக தன்னோட இந்த நாளில் என்னென்னைக்குமே கங்கையோட சாநித்தியம் எல்லா தீர்த்தத்துலேயும் பூர்ணமாக ஏற்பட்டு ஜனங்களோட பாவத்தை அலம்பிடணும். ஜனங்கள் பாவத்தை தொலைச்சி தலை முழுகிறது போல் அன்றைக்கி பண்ணுற ஸ்நானம் எந்த ஜலமாக இருந்தாலும் அதில் கங்கை ஆவிர்பவிச்சு அது கங்கா ஸ்நானமாகி தான் ஒழிஞ்ச நாள் ஆனந்தமான பண்டிகையாக கொண்டாடப்படணும்னு வரம் கேட்டான். தனக்கு மோட்சம் வேணும்னு கேட்கல, ஒசத்தியாக மறுஜென்மம் வேணும்னு கேட்கல. லோகம் உள்ள அளவும் அவளுக்கு எத்தனை பாவம் கர்மா இருந்தாலும் வருஷத்தில் அந்த நாளை புது வஸ்திரம் விருந்து பட்சணம்னு வெறும் இந்திரிய ஆனந்தத்தோடு நிற்காம கங்கா ஸ்நான புண்ணியங்கிற ஆனந்தமும் அனுபவிக்கணுங்கிறது அந்த அசுரன் அந்த நேரத்துலேயும் நினச்சது தான் பெருசு. பகீரதன் கொண்டு வந்த கங்கையை தேடிண்டு போய் தான் மற்ற பிரதேசங்களில் இருக்கிற ஜனங்கள் ஸ்நானம் பண்ணணும். ஆனால் நரகாசுரனோ லோபோகாரமாக இந்த பிரதேசம்னு இல்லாமல் லோகம் பூராவிலும் இருக்கிற அத்தனை ஜலமும் இந்த நாளில் கங்கையை ஆகி எல்லா ஜனங்களும் கங்கா ஸ்நான புண்ணியத்தை அவாவா இருக்கிற இடத்துலையே அடையணும்னு வரம் வாங்கினதான் வசதி. அதனால் வேற ஏதோ உத்தேசத்தில் கங்கையை பாய வச்ச பகீரதனை விட நமக்குன்னே வரம் கேட்டு கங்கையை வீட்டுக்கு வீடு தேடிண்டு வரும்படி செஞ்ச நரகாசுரனுக்குத்தானே நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அவனைத்தானே நம்ம ஜாஸ்தி பூஷிக்க சோஸ்திரம் பண்ணணும். இப்படி ஒரு அரிய விளக்கம் சொல்லி முடித்த ஸ்ரீ பெரியவாளை அங்கிருந்த பக்தர்கள் மனம் உருக நமஸ்கரிக்கிறார். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர.